21 நாட்கள்ல 13 நாடுகள்ல ரயில் மூலமா சுத்தி பார்க்கலாம். அதை எப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். போர்ச்சுகல் நாட்டின் லாகோஸ் துவங்கி சிங்கப்பூர் வரை பயணிக்கும் வகையில் பிரம்மாண்ட ரயில் பாதை தற்போது புதிதாக திறக்கப்பட்டிருக்கு. லாகோஸ் மற்றும் சீனா இடையே திறக்கப்பட்ட 260 மைல் நீளமான ரயில் பாதையில் பயணிக்கும் இந்த பயணம் உலகின் மிக நீண்ட ரயில் பயணமாக இருக்கும்னு சொல்லப்படுது. போர்ச்சுகல் நாட்டின் கடற்கரை ஓரத்தில் தொடங்கி ஆசியாவின் கடைக்கோடியான சிங்கப்பூர் வரை ரயிலிலேயே பயணிக்கும் பிரம்மாண்ட வழித்தடம் மூலம் 21 நாள் பயணத்தில் நீங்கள் கடக்க போகும் தூரம் சுமார் 18,750 கிலோமீட்டர். உலகின் மிக நீண்ட ரயில் பயணம் என்பது நேரடி ஒரே ரயில் அல்ல. இது பல ரயில் மாற்றங்களுடன் பல நாடுகளுக்கு செல்லும் தொடர்ச்சியான சர்வதேச ரயில் வழித்தடம். பயண தூரமும் நாடுகளின் எண்ணிக்கையும் காரணமாக இதை லாங்கஸ்ட் பாசிபிள் ட்ரெயின் ஜர்னி என அழைக்கப்படுகிறது. இந்த நீண்ட ரயில் பயணம் வெறுமன பயணிக்காமல் ஐரோப்பாவின் அழகில் தொடங்கி ஆசியாவின் காடுகள் வரை மட்டுமின்றி உலக அதிசயங்களை காண்பதற்கான வாய்ப்புகளும் அமைகிறது. வழித்தடம் ஒன்று என்றாலும் ரயில்கள் மாறுவதன் மூலம் போர்ச்சுகலில் தொடங்கி ஸ்பெயின், பிரான்ஸ், ஜெர்மனி வழியாக போலந்து வரை ஒரு அதிவேக பயணம். மாஸ்கோவிலிருந்து பெய்ஜிங் வரை ரஷ்ய நிலப்பரப்பை ரசிக்கும் உலக புகழ்பெற்ற மிக நீண்ட 7 நாள் ரயில் பயணம் என அனுபவிக்கலாம். மேலும் சீனாவிலிருந்து வியட்நாமின் ஹனோய் மற்றும் ஹோசி மின் நகரங்கள் வழியாக செல்லும் போது காலநிலை மாறி கண்களை கவரும் பசுமையான காடுகளை கண்டு களிக்கலாம். வியட்நாமிலிருந்து கம்போடியாவுக்கு செல்ல ஒரு சிறு பேருந்து பயணம், பின் அங்கிருந்து தாய்லாந்து, மலேசியா வழியாக சிங்கப்பூரை அடைகிறது. ஒரே நிலப்பரப்பில் விமானம், கப்பல் போன்ற போக்குவரத்து இல்லாமல் தொடர்ந்து ரயில் மூலம் மட்டுமே செல்ல முடியும் என்பதால் இது உலகின் மிக நீண்ட ரயில் பயணமாகிறது. குறிப்பாக இதற்கு முன் சிங்கப்பூர் வரை ரயில் இணைப்பு இல்லை என்பதும் சீன லாவோஸ் ரயில் திறந்த பிறகு இந்த பயணம் முழுமையாக சாத்தியமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த உலகளாவிய ரயில் இணைப்பின் பயன்களாக சீனா, ஐரோப்பா, தென்கிழக்கு ஆசியா இணைப்பின் முக்கியத்துவம் மற்றும் சுற்றுலா சரக்கு போக்குவரத்துக்கு உதவும் புவியியல் ஒருங்கிணைப்பு உள்ளது ஒரு சிறப்பம்சமாகும். இதில் ஒரு நபருக்கு ஏறத்தாழ 1.10 லட்சம் முதல் 1.60 லட்சம் ரூபாய் வரை பயண செலவாகிறது. இந்த மெகா ரயில் பயணத்தை திட்டமிடும் முன் இதில் உள்ள நடைமுறை சவால்களை நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் ஒரே டிக்கெட் கிடையாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனி டிக்கெட், விசா விதிகள், ரயில் மாற்றங்களின் தாமதம், உக்ரைன் ரஷ்யா போர் உள்ளிட்ட சில சர்வதேச கட்டுப்பாடுகளால் அரசியல் எல்லை கட்டுப்பாடுகள் போன்றவைகளை கவனிக்க வேண்டிய விஷயமாயிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.